உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கான்வாய் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச்லேருந்து டெஸ்ட் நம்பர் 11க்கான சயின்ஸ் மற்றும் தமிழ் இந்த ரெண்டு ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸும் தனித்தனியாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் போலீஸ் பிசி எக்ஸாமுக்கான கிளாஸஸும் வந்துட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சயின்ஸ் ஏரியாவிலிருந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2க்கான கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, த பவுண்டரி ஆஃப் an அனிமல் செல் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ செல் வால், செல் சுவர். ஆப்ஷன் பி பிளாஸ்மா மெம்பரைன், பிளாஸ்மா சவ்வு. ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம். ஆப்ஷன் டி வந்துட்டு நியூக்ளியர் மெம்பரைன், உட்கரு உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பவுண்டரி ஆஃப் an அனிமல் செல் விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்துட்டு செல் சுவர் வந்துட்டு வராது. எதனாலனா விலங்கு செல்களில் செல் சுவர் கிடையாது. அதனால் வந்துட்டு விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது எதுனா பிளாஸ்மா சவ்வு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை வெளிக்கோணர்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அனிமல் செல், அனிமல் செல்க்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விலங்கு செல் ஒழுங்கான வடிவம். அடுத்து தாவர செல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் இர்ரெகுலர் ஷேப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தாவர செல் ஒழுங்கற்ற வடிவம். இதில் விலங்கு செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம் வரும். தாவர செல் வந்துட்டு ஒழுங்கான வடிவம்ன்றது இதுக்கு வரும். எதனாலனா இப்போ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு செல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். செல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கரு வந்துட்டு உட்கரு சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நியூக்ளியர் மெம்பரைன். அதே மாதிரி செல் வால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்கும். அதே வந்துட்டு அனிமல் செல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்காது. ஸோ இதில் செல் வால் இல்லாதனால என்ன ஆகும்னா இது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கும். ஸோ வந்துட்டு இது ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சரியாக பொருந்தியுள்ள இணையை வெளிக்கொணர்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு தப்பாக தான் பொருந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டி எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி நன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் an ஆர்கானிசம் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உயிரினங்களின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஹார்ட் இதயம். ஆப்ஷன் பி செல். ஆப்ஷன் சி பிளட் ரத்தம். ஆப்ஷன் டி டிஷ்யூ திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் an ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா செல் தான் வரும். ஆப்ஷன் பி செல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை செயல் அலகு எதுனா செல் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், ஆர்கானிசம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்கள் செல் அதோட கேட்டகரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எது வரும்னா செல் வரும். செல் வந்துட்டு எது இதில் இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது, பி ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷன்லேயும் இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள் திசுக்கள். திசுக்கள் அப்படின்றதும் 4 ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. இது வந்துட்டு செகண்டாக வரும். அடுத்து வந்து தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த உறுப்பு மண்டலம் வந்துட்டு தேர்டாக வருமானா இது வந்துட்டு வர வாய்ப்பு இல்லை. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு ராங்காக இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் பாருங்கள் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரினமும் வந்துட்டு தேர்டாக வருமானா வராது. ஸோ பி ஆப்ஷனும் வந்துட்டு ராங். அடுத்து பாருங்க சி ஆப்ஷன் பாருங்க உறுப்பு கொடுத்துருக்காங்க. உறுப்பு தான் வந்துட்டு தேர்டாக வரும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. 4th ஆப்ஷனில் பாருங்கள் செல் கொடுத்துருக்காங்க. செல் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு வந்திருக்கணும். ஸோ வந்துட்டு டி ஆப்ஷனும் வந்துட்டு ராங்காக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பாருங்கள் செல், டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஆர்கானிசம்
இந்த ஆர்டர் தான் வந்துட்டு கரெக்ட். இந்த ஆர்டர் எதில் பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் சியில் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செல்லின் சக்தி மூலம் டேஸ் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், ஆப்ஷன் பி சென்ட்ரியோல், ஆப்ஷன் சி வந்துட்டு ரைபோசோம், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னாலே வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 6, dash carry oxygen and collect carbon dioxide from various parts of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு டேஷ் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்வது மற்றும் அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டிருக்காங்க. இதில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள், ஆப்ஷன் பி நர்வ் செல்ஸ் நரம்பு செல்கள், ஆப்ஷன் சி எபித்தீலியல் செல்ஸ் எபித்தீலியல் செல்கள், ஆப்ஷன் டி மசில் செல்ஸ் தசை செல்கள் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள். கொஸ்டின் நம்பர் 7, டேஷ் கவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி ஃபார் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நர்வ் செல்ஸ் நரம்பு செல்கள், ஆப்ஷன் பி மசில் செல்ஸ் தசை செல்கள், ஆப்ஷன் சி எபித்தீலியல் செல்ஸ், ஆப்ஷன் டி ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது எதுன்னு பார்த்தோம்னா எபித்தீலியல் செல்ஸ், ஆப்ஷன் சி எபித்தீலியல் செல்கள், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, டேஷ் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் தி செல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ குரோமோபிளாஸ்ட், ஆப்ஷன் பி குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், ஆப்ஷன் சி லைசோசோம்ஸ், ஆப்ஷன் டி கோல்கை காம்ப்ளெக்ஸ் கொள்கை உறுப்புகள். இதில் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் தி செல் தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, டேஷ் இஸ் நோன் அஸ் சூசைடல் பேக் ஆஃப் தி செல் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ கோல்கை காம்ப்ளெக்ஸ் கொள்கை உறுப்புகள், ஆப்ஷன் பி நியூக்ளியஸ் உட்கரு, ஆப்ஷன் சி சென்ட்ரியோல்கள், ஆப்ஷன் டி லைசோசோம்கள். இதில் வந்துட்டு செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி லைசோசோம்கள். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லைசோசோம்கள் இது என்ன சொல்லுவோம்னா டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி செல், டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லைசோசோம்களை. கொஸ்டின் நம்பர் 10, அசசன் ரீசன் கேட்டிருக்காங்க. அசசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி டை குவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரீசன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிசி டு நாட் கண்டைன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூற்று ரத்த சிவப்பணுக்கள் விரைவில் இறக்கின்றன அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பு செல்களில் உட்கரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு கூற்று காரணம் ரெண்டுமே வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் ரத்த சிவப்பணுக்கள் விரைவில் இறக்கின்றன அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு டை ஆகுது. அப்படிங்க ஆர்பிசி செல்ஸ் டை ஆயிரும். ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்புல. கொஸ்டின் நம்பர் 11, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் பிரெயின் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் செல்லின் மூளையாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம், ஆப்ஷன் பி நியூக்ளியஸ் உட்கரு, ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் டி ரைபோசோம்ஸ். இதில் செல்லின் மூளையாக செயல்படுவது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உட்கரு. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 12, dash cells are the ability to develop into any other type of cell அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஷ் செல்கள் உடலில் எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எபித்தீலியல் செல்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு நர்வ் செல்ஸ் நரம்பு செல்கள், ஆப்ஷன் சி தசை செல்கள் மசில் செல்ஸ், ஆப்ஷன் டி ஸ்டெம் செல்ஸ் மூலச்செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ் வந்துட்டு எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடியதா அப்படின்னு பார்த்தோம்னா இது கிடையாது. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு ராங். ஆப்ஷன் பி வந்துட்டு நரம்பு செல்கள் இதுவும் வந்துட்டு வராது. ஆப்ஷன் சி தசை செல்களும் வர வாய்ப்பு கிடையாது. அடுத்து வந்துட்டு பாருங்கள் மூலச்செல்கள் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு சில நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது.
Question number 13. Dash million of species of living organism have been identified அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தமிழ் பாருங்க. டேஷ் மில்லியன் உயிரினங்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 7.8 மில்லியன், ஆப்ஷன் பி வந்துட்டு 8.7 மில்லியன், ஆப்ஷன் சி வந்துட்டு 5.7 மில்லியன், ஆப்ஷன் டி வந்துட்டு 6.7 மில்லியன் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இதுவரை கண்டறியப்பட்ட உயிரினங்கள்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 8.7 மில்லியன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 14. Find out the correctly matched pair அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் வார்ம் பிளட்டட் அண்ட் கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ம் பிளட்டடில் வந்துட்டு பாருங்கள் பியர் இருக்குது, கோல்டு பிளட்டட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குது. தமிழில் வாங்க சரியாக பொருத்தப்பட்டதை தேர்வு செய்க அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வெப்ப ரத்த உயிரினம், குளிர் ரத்த உயிரினம். வெப்ப ரத்த உயிரினத்தில் கரடி கொடுத்துருக்காங்க, குளிர் ரத்த உயிரினத்தில் வந்துட்டு பறவை கொடுத்துருக்காங்க. இதில் வெப்ப ரத்த உயிரினம் கரடி அப்படின்றது கரெக்டான எக்ஸாம்பிள். அதே மாதிரி குளிர் ரத்த உயிரினம் பறவை அப்படின்றது இது ராங், தவறான எக்ஸாம்பிள். ஏன்னா பறவைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு வார்ம் பிளட்டட் தான், வெப்ப ரத்த உயிரினம். ஸோ வந்துட்டு செகண்ட் பேர் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு சரியாக பொருத்தப்பட்டதை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் வந்துட்டு ரைட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் கோல்டு பிளட்டட் பேர்ட்ஸ் வந்துட்டு இது வராதுன்னு பார்த்துட்டோம். அப்போ வந்துட்டு கோல்டு பிளட்டடுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியான்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கோல்டு பிளட்டடுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸாக வந்துட்டு சொல்லலாம். Question number 15. மேட்ச் பொறுத்துக. மம்மலியா, ஏவ்ஸ், ஆம்பிபியா, ரெப்டிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் பாலூட்டிகள், ஏவ்ஸ், இருவாழ்வி, ஊர்வன. இதில் மேமலியா அப்படின்றது வந்துட்டு கிவி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவ்ஸ் அப்படின்றது டட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பிபியா வந்துட்டு மேன், ரெப்டிலியா வந்துட்டு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் பாலூட்டிகள். பாலூட்டிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் வரும்? மனிதன். மனிதன் எங்கே இருக்குன்னா தேர்டு பாயிண்ட்ல 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ மனிதன். இதில் வந்துட்டு பாருங்கள் 3 வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ அண்டு சி ஆப்ஷனில் வந்துட்டு 3 ஃபஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவ்ஸ் வந்துட்டு பாருங்கள், ஏவ்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறவைகளை குறிக்கும். இதில் வந்துட்டு கிவி அப்படின்றது வந்துட்டு ஏவ்ஸ்க்கான உதாரணம் வந்துட்டு பார்க்கலாம். என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 எதில் வந்திருக்குன்னா இதுவும் வந்துட்டு 2 இதுலேயுமே வந்துட்டு 1 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அண்டு சி இந்த 2 ஆப்ஷனுமே வந்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இருவாழ்விகள். இருவாழ்விகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவளை வரும். தவளை அப்படின்றது இருவாழ்விகளுக்கான உதாரணமாகும். இப்போ இதில் பாருங்கள் தேர்டு ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சி ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷனுக்கு வந்துட்டு என்ன வரும்னா 4 வரும். அப்போ 4 எங்கே இருக்குது? இதில் 7 இல்லை. அப்போ இது வந்துட்டு ராங். ஸோ வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு 4 இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ ரிமைனிங் ஊர்வனை வந்துட்டு பார்த்தோம்னா எதுக்கான எக்ஸாம்பிள்? கடல் ஆமைக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 16. Find out the correct answer. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்னா வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரிசைன்றது ஃபஸ்ட்டாக வரும், கரெக்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வரிசை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன்லேயும் வந்துட்டு வரிசைன்றது இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் ஆன்சர் வந்துட்டு இருக்குது நமக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள் குடும்பம். குடும்பம்ன்றது செகண்டாக வரணும். ஸோ வந்துட்டு குடும்பம் செகண்டாக இதில் வருதுன்னா இப்போ இந்த 3 இதில் எதுலேயுமே வந்துட்டு வரல. ஸோ இது 3மே வந்துட்டு ராங். அப்போ எங்கே குடும்பம்ன்றது செகண்டாக எங்கே வந்திருக்கு? ஏ ஆப்ஷனில் வந்திருக்கு. அப்போ ஏ ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வரிசை, குடும்பம். அடுத்து தேர்டு வந்துட்டு பேரினம் வரும், 4th வந்துட்டு சிற்றினம் வரும். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஆன்சர் வந்து நீங்கள் போயிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 17. Find out the correctly matched pair. 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேர் பாருங்கள் ஆல்கே, செகண்ட் பேர் வந்துட்டு ஃபோன். ஆல்கே, ஃபுனேரியா, ஃபோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடியன்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஆல்காக்கள், ஃபியூனேரியா, பெரணிகள், அடியாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கே, ஃபியூனேரியா அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தவறாக பொருந்திருக்கு. ஃபியூனேரியா எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னால் மாசஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு ஃபியூனேரியா. அப்போ ஆல்கேக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா சாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாரா அப்படின்றது வந்துட்டு ஆல்கேக்கான எக்ஸாம்பிள். ஸோ வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங்காக வந்துட்டு பொருந்திருக்கு. அடுத்து செகண்ட் வந்துட்டு பாருங்கள் ஃபோன்ஸ் அடியாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். பெரணிகள், அடியாண்டம் இது வந்துட்டு கரெக்டாக பொருந்திருக்கு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இதில் எது சரியாக இருக்குன்னா செகண்ட் பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் பி 2 மட்டும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 18. Who proposed the 5 kingdom classification in 1969 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 5 உலக வகைப்பாடு யாரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ், ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ஹேக்கல், ஆப்ஷன் சி ஆர்ஹெச் விட்டேக்கர், ஆப்ஷன் டி ஹெர்பர்ட் ஆர் கோப்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இதுதான் வந்துட்டு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த ப்ரொபோசல் வந்துட்டு யார் வந்துட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 19. Find out the correctly matched pair. தமிழில் பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வித்திலை இரு வித்திலை. ஒரு வித்திலையில் வந்து புளி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இரு வித்திலையில் வந்துட்டு நெல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்திலை எதுக்கு வரும்னா நெல்லுக்கானது, இரு வித்திலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புளி. ஸோ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்போ சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறானது. Option D is the correct answer. Question number 20. Find out the incorrectly matched pair அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஜிம்னோஸ்போம்ஸ் பைனஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் சைக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை தெரிவு செய்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஜிம்னோஸ்போம்கள், ஜிம்னோஸ்போம்கள் பைனஸ், ஆஞ்சியோஸ்போம்கள் சைக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஜிம்னோஸ்போம்கள் பைனஸ் அப்படின்றது சரியாக பொருந்திருக்கு. ஸோ கரெக்டு. அடுத்து ஆஞ்சியோஸ்போம்கள் பார்த்தீங்கன்னா சைக்கஸ் வராது, இது வந்துட்டு ராங்காக இருக்குது. இந்த சைக்கஸ் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு வரும்னா இதுவும் வந்துட்டு ஜிம்னோஸ்போம்களுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ வந்துட்டு இதில் வந்து சரியாக பொருந்தியுள்ள இணையை தெரிவு செய்யனா ஃபஸ்ட்டு பேர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. மேட்ச் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமேலியே. நம்ம அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே கொஸ்டின் தான் வந்துட்டு மேட்ச் பொறுத்துக்களை வந்துட்டு கேட்டிருக்காங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த மொனிராக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம்னா நீலப்பசும்பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீலப்பசும்பாசி இது வந்துட்டு ஏக்கு வந்துட்டு 2, ஏக்கு 2 எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு சி ஆப்ஷனில் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஆன்சர் இருக்கணும். அடுத்து புரோட்டிஸ்டா பாருங்கள், புரோட்டிஸ்டா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பேரமிசியம். இது வந்துட்டு பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 எதில் இருக்குது, ஏ ஆப்ஷன்லேயும் வந்துட்டு 4 இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு சி ஆப்ஷன்லேயும் 4 இருக்குது. கண்டிப்பாக இந்த 2ல் தான் வந்துட்டு ஆன்சர் இருக்கணும். அடுத்து வந்துட்டு பாருங்கள், சி ஆப்ஷன், சிக்கு வந்துட்டு பூஞ்சைக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா மில்டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பூஞ்சைக்கான எக்ஸாம்பிள் மில்டியூஸ். அப்போ வந்துட்டு சிக்கு வந்துட்டு 1, சிக்கு 1 இதில் இருக்குது, ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து விலங்குக்கு வந்துட்டு என்ன வரும்னா பறவைகள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 22. Who is known as father of taxonomy அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ காஸ்பர்ட் பாகின், ஆப்ஷன் பி கரோலஸ் லினேயஸ், ஆப்ஷன் சி தியோப்ராஸ்டஸ், ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யாருன்னு பார்த்தோம்னா கரோலஸ் லினேயஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 23. Who introduced binomial nomenclature in 1623 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர் 1623ஆம் ஆண்டு இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ், ஆப்ஷன் பி ராபர்ட் ஹூக், ஆப்ஷன் சி தியோப்ராஸ்டஸ், ஆப்ஷன் டி வந்து காஸ்பர்ட் பாகின் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கரோலஸ் லினேயஸ் அப்படின்றது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்கும் வராது, தியோப்ராஸ்டஸும் வராது. இதில் காஸ்பர்ட் பாகின் அப்படின்றவர் தான் வந்துட்டு 1623 1623 இவர் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே வந்துட்டு கரோலஸ் லினேயஸ் 1753 வந்துட்டு அதை செயல்படுத்தியிருப்பார். செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் வரும். இந்த 2க்கான டிஃப்ரென்ஸும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24. மேட்ச் பொறுத்துக. கோகனட், பேடி, ஆனியன், ஆரஞ்சு அதோட வந்துட்டு பைனாமியல் நேம் வந்துட்டு கேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா பேடி இருக்குது. ஆப்ஷன் பியில் வந்துட்டு பேடி இருக்குது, நெல் இருக்குது.
இதில் வந்து நெல் பாருங்கள், நெல்லுக்கான இது வரும்னா ஒரைசா சட்டைவான்னு சொல்லுவோமா, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. பேடின்றது ஒரைசா சட்டைவான்னு சொல்லுவோம். அப்போ பிக்கு வந்துட்டு 1 இருக்குது. பிக்கு 1 வந்துட்டு எதில் இருக்குது, சி அண்ட் டி ஆப்ஷன்ஸில் வந்து 1 இருக்குது. அடுத்து வந்துட்டு பாருங்கள், அடுத்து நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஆனியன் வந்துட்டு அலியம் சட்டைவம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஆனியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, சிக்கு வந்துட்டு 2வது ஆப்ஷன் இருக்குது. அப்போ சிக்கு வந்துட்டு 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த 2 ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சி வந்துட்டு 2 இங்கே இதில் இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த சி ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் ஆரஞ்சுக்கு வந்துட்டு என்ன வரும்னா சிட்ரஸ் சைனன்சிஸ் 4, இது வந்து 4 கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு கோகனட் பாருங்கள், கோகனட்டுக்கு வந்துட்டு காக்கஸ் நியூசிஃபெரி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 25, find out the 3 units of temperature அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் 3 அலகுகளில் சரியானது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி ஃபாரன்ஹீட், ஆப்ஷன் சி கெல்வின், ஆப்ஷன் டி ஆல் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் 3 அலகுகளில் சரியானது எதுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே 3மே வந்துட்டு சரியானது தான். டிகிரி செல்சியஸும் வரும், ஃபாரன்ஹீட்டும் வரும், கெல்வினும் வரும். ஸோ வந்துட்டு அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 26, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, பாதரசம் வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியதா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் கடத்தும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. வாக்கியம் 2, பாதரசம் -100 டிகிரிக்கும் குறைந்த உரைநிலை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னா -100 டிகிரின்றது வராது, -39 டிகிரி செல்சியஸ், -39 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைந்த உரைநிலை கொண்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உரைநிலைக்கு பதிலாக கொதிநிலை, இதோட கொதிநிலையை வந்துட்டு பார்த்தோம்னா எவ்வளோன்னா கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. அப்போ வாக்கியம் 1 மட்டும் சரியானது. எதில் இருக்குது, ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 27, statement 1 and statement 2. Statement 1 வந்து பார்த்தீங்கன்னா in humans the average internal temperature is 98.6 degree Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 98.6 டிகிரி Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வாக்கியம் 2 வந்துட்டு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2, no person always has exactly the same temperature at the எவ்ரி மொமெண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாள் முழுவதும் பெற்றிருப்பதில்லை அப்படின்னா இது வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம், 2 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு நாளில் 2 பேர்த்துக்கும் சேமாக தான் வந்துட்டு வெப்பநிலை இருக்குமா, அவங்களோட பாடி டெம்பரேச்சரும் இவங்களோட பாடி டெம்பரேச்சரும் சேமாக தான் இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தான் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது, 98.6 டிகிரி Fahrenheit அப்படின்றது சரியாக தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட். 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் 98.6 டிகிரி Fahrenheit அப்படின்றது வந்துட்டு செல்சியஸில் எதுக்கு சமம்னா 37 டிகிரி செல்சியஸ். Question number 28, statement 1 and statement 2. Statement 1 வந்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 212 டிகிரி Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், நீரின் கொதிநிலை 212 டிகிரி Fahrenheit ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு வாக்கியம் 2, ஸ்டேட்மெண்ட் 2, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 23 டிகிரி Fahrenheit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, நீரின் உரைநிலை வந்துட்டு 23 டிகிரி Fahrenheit ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வாக்கியம் 1 வந்துட்டு 212 டிகிரி Fahrenheit கொதிநிலை அப்படின்றது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. நீரோட கொதிநிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்சியஸில் வந்துட்டு பார்த்தோம்னா என்ன வரும், 100 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ 100 டிகிரி செல்சியஸ்ன்றது Fahrenheitக்கு மாற்றும் போது 212 டிகிரி Fahrenheit அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ வாக்கியம் 1 ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ரைட்டாக தான் இருக்குது. அடுத்து இதில் வந்துட்டு பாருங்கள், இதுலேயே வந்துட்டு கெல்வினில் வந்துட்டு பார்த்தோம்னா 373.15 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது 3 மதிப்புமே வந்துட்டு சேம் தான். அடுத்து நீரின் உரைநிலை பாருங்கள், நீரின் உரைநிலை வந்துட்டு 23 டிகிரி Fahrenheit ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 23 வராது, 32 டிகிரி. இது வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. 32 டிகிரி Fahrenheit அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதில் உரைநிலை வந்துட்டு பார்த்தோம்னா நீரோட உரைநிலை வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸில் 0 டிகிரியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதே வந்துட்டு கெல்வினில் வந்துட்டு பார்த்தோம்னா இது என்னவாக இருக்கும்னா
273.15 கெல்வின். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்காக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, ஏ ஒன்று மட்டும் சரியானது. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29, மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனித உடலின் சராசரி உரைநிலை டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 373.15 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு 273.15 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் 310.15 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி 296.15 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 373.15 கெல்வின் அப்படின்றது எது பார்த்தோம்னா நீரோட கொதிநிலைன்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். 273.15 கெல்வின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீரின் உரைநிலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு சி ஆப்ஷன் பாருங்கள் 310.15 கெல்வின். இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான. மனித உடலில் சராசரி உரைநிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 310.15 கெல்வின். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 30, statement 1 and statement 2. Statement 1 பார்த்தீங்கன்னா digital thermometers are do not use mercury அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, டிஜிட்டல் வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது ரைட்டாக தான் இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் வந்துட்டு மெர்க்குரி வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் தி பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னாலே தெர்மோமீட்டர் அப்படின்றதுனாலே வந்துட்டு டெம்பரேச்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் தி பாடி டெம்பரேச்சர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குது. தமிழில் பாருங்கள், டிஜிட்டல் வெப்பநிலை மானி நமது உடலின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. இது சரியாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31, வாட் இஸ் தி கோல்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ 329.85 கெல்வின், ஆப்ஷன் பி 178.45 கெல்வின், ஆப்ஷன் சி வந்துட்டு 1 கெல்வின், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 178.45 கெல்வின். இதில் 329.85 கெல்வின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புவியில் பதிவு செய்யப்பட்ட உயர் இயற்கை வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம், அதிகப்படியான இயற்கை வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32, த ரான்கின் ஸ்கேல் வாஸ் ப்ரொபோஸ்டு இன் தி இயர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரான்கின் அளவீட்டு முறையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1860, ஆப்ஷன் பி 1740, ஆப்ஷன் சி 1742, ஆப்ஷன் டி 1859 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரான்கின் அளவீட்டு முறையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி 1859ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா சென்டம் மீன்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, சென்டம் என்பது 100 என்பதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி இது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்கள், கிரேடஸ் மீன்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரேடஸ் என்பது படிகள் என்பதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் எ தெர்மாமீட்டர் வென் லிக்யூட் கெட்ஸ் ஹீட் இட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், வாக்கியம் 1, வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன் எ தெர்மோமீட்டர் வென் லிக்யூட் கெட்ஸ் கூல்டு டவுன் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், வாக்கியம் 2, வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது குளிர்ச்சி அடையும் போது விரிவடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங். ஏன்னா இது வந்துட்டு விரிவடையாது, சுருங்குதல் நடக்கும். இந்த இடத்துல சுருங்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் எ கமர்ஷியலி வயபிள் எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்துட்டு பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் விரைவில் எரியக்கூடிய
மின் விளக்கினை கண்டுபிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் வாஸ் எக்ஸிபிட்டட் இன் 1897 அப்படின்ட்டு இயர் கொடுத்துருக்காங்க. கூற்று 2 இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36. The first thermal power plant in India on dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1882, ஆப்ஷன் பி 1899, ஆப்ஷன் சி 1897, ஆப்ஷன் டி 1877 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1899. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ளதை வெளிக்கொணர்க. பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாருங்க 1 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு எதுக்கு சமம்னா 10⁻⁻6 ஆம்பியருக்கு வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது எதுக்கு சமம்னா 10⁻³ ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு தவறாக புரிஞ்சிருக்கு. ஏன்னா 1 மில்லி ஆம்பியர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா இதுக்கு சமம்னா 10⁻³ ஆம்பியர். அதே ஒரு மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு சமம்னா 10⁻⁻6 ஆம்பியருக்கு வந்துட்டு சமமாக இருக்கும். ரெண்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சரியாக பொருந்தியுள்ளதை வெளிக்கொணர்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 38. Statement 1. Conventional current is in opposite to electron flow அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க. Conventional current is in same direction to electron flow அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு நேர் திசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல எதிர் திசையில் அமையும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்கள் நேர் திசையில் அமையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வராது, நேர் திசை வந்துட்டு வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39. Statement 1 and statement 2. Statement 1 வந்து பார்த்தீங்கன்னா water near the top of the waterfall has high potential energy அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வாக்கியம் 1 பாருங்க. நீர்வீழ்ச்சியின் மேல் மட்டத்தில் உள்ள நீரானது அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. அடுத்து வாக்கியம் 2 வந்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2. வாட்டர் நியர் தி பேஸ் ஆஃப் தி வாட்டர்ஃபால் ஹேஸ் லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீர் வீழ்ச்சியின் கீழ் மட்டத்தில் உள்ள நீரானது குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நீர்வீழ்ச்சியின் மேலே இருக்கிற வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும், கீழே இருக்கிற வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. Question number 40. Which of the following is correct about electrical conductivity of silver அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில்வரின் மின் கடத்து திறன் பற்றியதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மின் கடத்து திறன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 6.30 into 10⁻⁷ S/m அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க 5.98 into 10⁻⁷ S/m. ஆப்ஷன் சி 5.80 into 10⁻⁷ S/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 3.5 into 10⁻⁷ S/m அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 6.30 into 10⁻⁷ S/m அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 41. In 1819, Dash discovered the electricity that has a magnetic effect அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1819ஆம் ஆண்டு மின்னோட்டத்தின் காந்த விளைவினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நியூட்டன், ஆப்ஷன் பி வந்துட்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன், ஆப்ஷன் சி வந்துட்டு வில்லியம் கில்பர்ட், ஆப்ஷன் டி வந்துட்டு ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஹான்ஸ் கிறிஸ்டியன். மின்னோட்டத்தின் காந்த விளைவினை 1819ஆம் ஆண்டு விளக்கியவர் யாருன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 42. Electric charge is measured in a unit called dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் மின்னூட்டம் டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா
ஆப்ஷன் ஏ ஆம்பியர், ஆப்ஷன் பி வோல்ட், ஆப்ஷன் சி ஓம், ஆப்ஷன் டி கூலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கூலும். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 43, the SI unit for measuring an electric current is dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மின்னோட்டத்தின் SI அலகு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ வோல்ட், ஆப்ஷன் பி கூலும், ஆப்ஷன் சி வந்துட்டு ஆம்பியர், ஆப்ஷன் டி வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் SI யூனிட் ஃபார் மெஷரிங் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தின் SI அலகு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆம்பியர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 44, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூசிங் எ டிவைஸ் கால்ட் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மின்னோட்டமானது டேஷ் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அம்மீட்டர், ஆப்ஷன் பி வந்துட்டு வெப்பநிலைமானி, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர், ஆப்ஷன் டி வந்துட்டு ஓடோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி இது வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி வந்துட்டு வோல்ட் மீட்டர், இதுவும் வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. ஆப்ஷன் பி வந்துட்டு வெப்பநிலைமானி, இதுவும் சான்சஸ் கிடையாது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அம்மீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 45, SI யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு டேஷ், ஆப்ஷன் ஏ ஓம், ஆப்ஷன் பி வந்துட்டு வோல்ட், ஆப்ஷன் சி கெல்வின், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வோல்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46, SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மின் தடையின் அலகு டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கெல்வின், ஆப்ஷன் பி ஆம்பியர், ஆப்ஷன் சி ஓம், ஆப்ஷன் டி வந்துட்டு கூலும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னா ஆப்ஷன் சி ஓம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47, the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க சைமன்ஸ் பை மீட்டர், ஆப்ஷன் பி ஆம்பியர் பை மீட்டர், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பை ஆம்பியர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின் கடத்து திறனின் அலகு டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சீமென்ஸ் பை மீட்டர். சீமென்ஸ் பை மீட்டர் அப்படின்றது தான் மின் கடத்து திறனின் அலகு ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48, the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் தி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மின்தடை எண்ணின் அலகு டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அம்மீட்டர், ஆப்ஷன் பி ஓம் மீட்டர், ஆப்ஷன் சி கேலனோமீட்டர், ஆப்ஷன் டி வந்துட்டு தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மின்தடை எண்ணின் அலகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49, which elements are used for galvanization அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, நாகமுலாம் பூசுதலுக்கு பயன்படுத்தும் உலோகங்கள் எவை? நாகமுலாம் பூசுதலுக்கு பயன்படுத்தும் உலோகங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ குரோமியம் துத்தநாகம், ஆப்ஷன் பி வந்துட்டு மெக்னீசியம் ஆக்சிஜன், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் CO2, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நாகமுலாம் பூசுதலுக்கு பயன்படுத்தும் உலோகங்கள் எவைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ குரோமியம் துத்தநாகம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். குரோமியம் அண்ட் ஜிங்க். Question number 50, the process of fermentation was first discovered by dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் யாருன்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் பி வந்துட்டு லூயிஸ் பாஸ்டியர், ஆப்ஷன் சி வந்துட்டு எரிக் கார்னல், ஆப்ஷன் டி வந்துட்டு சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 51, dash discovered the cure for rabies அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சத்யேந்திரநாத் போஸ், ஆப்ஷன் பி எரிக் கார்னல், ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர், ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 52, dash acts as the கேட்டலிஸ்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஸில் உள்ள நொதிகள் சர்க்கரையின் நொதித்தலில் வினையூக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு காற்று ஏர், ஆப்ஷன் பி வந்துட்டு ஈஸ்ட், ஆப்ஷன் சி வாட்டர் நீர், ஆப்ஷன் டி வந்துட்டு வனஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டேஸில் உள்ள நொதிகள் சர்க்கரையின் நொதித்தலில் வினையூக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட். ஆப்ஷன் பி ஈஸ்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 53, when iron nail is kept in water and taken out the nail,
will become reddish brown in color indicating that was dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஒரு இரும்பாலான ஆணியை சில நாட்கள் நீரில் போட்டு வைத்து பின்னர் அதனை பார்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறமாக ஒரு படலம் ஆணி மேல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு ப்ரெஷர், அழுத்தம். ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நொதித்தல். ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவி சுருங்குதல். ஆப்ஷன் டி வந்துட்டு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வர வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் பி நொதித்தல். நொதித்தல்ன்றதும் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் சி வந்துட்டு ஆவி சுருங்குதல், இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா துருப்பிடித்தல். துருப்பிடித்தல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். எதனால பார்த்தீங்கன்னா செம்பழுப்பு நிறமாக மாறுது அப்படின்னா, ஒரு அயன் வந்துட்டு செம்பழுப்பு நிறமாக வந்துட்டு மாறுதுன்னா துருப்பிடிக்கிறதுனால தான் வந்துட்டு மாறும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 54, statement 1 and statement 2. Statement 1, changes in which heat is released are known as endothermic change அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழில் பாருங்க, வாக்கியம் 1, செயல் நிகழும் பொழுது வெப்பத்தை உமிழும் மாற்றம் வெப்ப கொள் மாற்றம் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ராங்காக தான் இருக்கு. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க, changes in which heat is observed are known as exothermic change அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் செயல் நிகழும் பொழுது, வாக்கியம் 2, செயல் நிகழும் பொழுது வெப்பத்தை ஏற்கும் மாற்றம் வெப்ப உமிழ் மாற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ராங்காக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங்காக இருக்குது. ஆப்ஷன் டி 1 and 2 ராங். 1 மற்றும் 2 தவறானது, தவறாக புரிஞ்சுள்ளது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எண்டோதெர்மிக் சேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரும், சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் நோன் அஸ் எண்டோதெர்மிக் சேஞ்ச். அதே மாதிரி சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் ரிலீஸ்ட் ஆர் நோன் அஸ் எக்ஸோதெர்மிக் சேஞ்ச். இது ரெண்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 and 2 ராங். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 55, who classified animals into those with blood and without blood? With blood and without blood அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விலங்குகளை ரத்தம் உடைய விலங்குகள், ரத்தம் மற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி வந்துட்டு கரோலஸ் லினேயஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லியோன் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் பாருங்க, வித் பிளட் அண்ட் வித்தவுட் பிளட் அனிமல்ஸை வந்துட்டு வித் பிளட் அண்ட் வித்தவுட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். Question number 56, the system of arranging taxonomy categories in a descending order was introduced by dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, பிரிவுகளின் படிநிலை இறங்கு வரிசையில் அமைக்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 57, dash are the dominant plant forms of present day அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஷ் தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஜிம்னோஸ்போம்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸ் பெரனிகள், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டாமினன்ட் பிளான்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆஞ்சியோஸ்போம்கள். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 58, vertebrates are classified into dash classes அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதுகெலும்புடையவை டேஷ் வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி வந்துட்டு 5, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி 5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Vertebrates are classified into 5 classes. Question number 59, Fahrenheit scale are calibrated from dash to 212 டிகிரி Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் வெப்பநிலைமானியின் அளவுகோலானது டேஷிலிருந்து 212 டிகிரி Fahrenheit வரை அளவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ 32 டிகிரி Fahrenheit, ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி Fahrenheit, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா -10 டிகிரி Fahrenheit, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Fahrenheit ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 32 டிகிரி Fahrenheit. 32 டிகிரி Fahrenheitலிருந்து 212 டிகிரி Fahrenheit வரை இதோட ஸ்கேல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது. Question number 60, who invented electric telegram?
மின் தந்தியை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட் பார்க்கர், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன். அப்போ மின் தந்தியை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஜிகேக்கான வீடியோ வந்துட்டு தனியாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்போம், அதையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 81, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்துட்டு பாருங்கள், தொல்காப்பியம் என்பது 9 அதிகாரங்களை கொண்டது. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் 3 இயல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் தொல்காப்பியம் 9 அதிகாரங்களை கொண்டதுன்றது ராங்கு. அதே மாதிரி வந்துட்டு தொல்காப்பியம் 3 இயல்களை கொண்டது அப்படின்றதும் தவறாக இருக்குது. ஸோ வந்துட்டு ரெண்டு வாக்கியமும் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா சரியான விடை வந்துட்டு எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 82, எழுத்துக்களின் இடப்பிறப்பு பற்றிய பின்வரும் இணைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்களுக்கு நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்பு கொடுத்துருக்காங்க. மார்பை வந்துட்டு பிறப்பிடமாக வச்சு வந்துட்டு உருவாகிறது உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து வந்துட்டு தலையை வந்துட்டு பிறப்பிடமாக வைத்து உருவாகக்கூடிய எழுத்து. இது வந்துட்டு சரி. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து இடையின மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து பிறக்கின்றன அப்படின்றாங்க. இதுவும் வந்துட்டு சரியாக இருக்குது. தவறான விடை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு நமக்கு தவறானது எதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த எழுத்துக்களோட இடப்பிறப்பு அது பற்றின இலக்கண ஓரியன்டான வீடியோ வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு நம்ம தனியாகவே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். அது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு பெட்டர் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 83, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க, ஏ இக் இங்கு, ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டு இன்னு, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இச்சு இஞ்சு, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இச் இஞ்சு. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச் இஞ்ச். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுக்கான இலக்கண பகுதியும் வந்துட்டு நம்ம தனி வீடியோவும் வந்துட்டு போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 84, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கா இய ஆகிய விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு தவறாக இருக்குது, உண்டு. அடுத்து செகண்ட் வாக்கியம் பாருங்க, இயர் அல் ஆகிய விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சரியா இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தவறானதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு தவறானது எதுனா ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும்தான் தவறானது. அப்போ ஏ 1 மட்டும் தவறானது. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85, எழுதிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஏ ஆப்ஷன் ஏ எச்சம், ஆப்ஷன் பி பெயரெச்சம், ஆப்ஷன் சி வந்துட்டு வினையச்சம், ஆப்ஷன் டி வந்துட்டு இறந்த கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, எழுதியனாலே அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இறந்த கால பெயரெச்சம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 86, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பா பயின்று வரும் அணி யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓமை அணி, ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் சி இல்பொருள் ஓமை அணி, ஆப்ஷன் டி வந்துட்டு உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு ஏற்ற அணி எதுன்னு பார்த்தோம்னா பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 87, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, இர் இல் அது சொல்லும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்தலை. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு வராது. ஆப்ஷன் பி வந்துட்டு ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க, இற்று இன் இது சொல்லும் போது வந்துட்டு இதழ்கள் வந்துட்டு பொருந்தலை. மேல் இதழ் கீழ் இதழ் ரெண்டுமே பொருந்தலை. ஸோ இதுவும் வந்துட்டு வராது. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க, இந்து இது ரெண்டுமே வந்துட்டு வராது. ஏன்னா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்தலை. அடுத்து ஆப்ஷன் பி வந்து பாருங்க, இம் அப்படின்னு சொல்லும்போது இம் சொல்லும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்தது. அப்போ ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88, ஏவல் வினைமுற்று. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முன்னிலையில் வரும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னிலையில் வரும்ன்றது சரி. செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, இது வந்துட்டு தவறானது. அப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறானது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 89, வள்ளி படித்தனல் என்பது எவ்வகை எச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினையெச்சம், ஆப்ஷன் பி வந்துட்டு பெயரெச்சம், ஆப்ஷன் சி வந்துட்டு முற்றெச்சம், ஆப்ஷன் டி வந்துட்டு குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வள்ளி படித்தனல் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி முற்றெச்சம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எச்சம் அப்படின்ற டாபிக்கும் வந்துட்டு இலக்கண பகுதியும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் பெட்டர் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 90, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடைக்கானல், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு, ஆப்ஷன் சி நீலகிரி, ஆப்ஷன் டி பழனிமலை. இதில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நீலகிரி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அண்ட் தமிழ் இது ரெண்டுக்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம பார்த்தோம். சைக்காலஜி பார்ட்டும் ஜிகே பார்ட்டும் வந்துட்டு தனியாக வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அதையும் வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.